லைவ் வந்துட்டோன்னா நம்ம தம்ப்நெயிலே ஆட் பண்ணிடலாம். ஐயோ வந்தாச்சுங்க. லைவ் வந்தாச்சு. இருங்க முடிஞ்சால் அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஒரே நிமிஷம், நான் தம்ப்நெயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ ஒரே நிமிஷம். நீங்கள் ஓகே. கிரியேட்டர் ஸ்டுடியோ சேனல் டேஷ்போர்ட் வந்தாச்சு. வீடியோஸ் லைவ் லைவ் இது வந்து கஸ்டமைசேஷனுக்கு போயிட்டு சேஞ்சுன்னு கொடுத்தா வரமாட்டேங்குதுங்க. சேஞ்ச் இப்போ வேலை 2 தான் இருக்கும். ஆனால் நான் பண்ண போகிறது கால் ஆஃப் டியூட்டி. இருங்க பார்க்கலாம். வியூ மோர் லைவ் 2 தானே காட்டுது. சரி இருங்க, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு. சரி ஓகே வரல. ஸோ ஓகே. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹாய் லைக் .5 MBPS ரொம்ப அதிகம். இது ரொம்ப க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஒரு புள்ளி வச்சு எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கேன். இதெல்லாம் எடுத்து பண்ணி ஏசி போட்டிருக்கேன். ஏசி சவுண்டுக்கு ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு அந்த ஷீல்டு தெரியல இல்லையா? எனக்கு இங்கே காட்டுது, உங்களுக்கு தெரிகிற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம் தெரிலங்க. ஓகே சரி, இங்கே நம்ம இப்படி போய் இந்த மெக்கானிக்கல் நம்மளுக்கு லவ்னு வச்சுக்கலாமா? அது டாய் பண்ணுங்க. இதை வச்சுப்போம். ஏன்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணால் நம்ம வந்து தெரிய மாட்டோம். இல்லை இந்த இது டெட் சைலன்ஸ் இதா? ஓகே லைக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க.
கமெண்ட் தெரிய மாட்டேங்குது. யாரும் பண்ணல, அதோட சந்தோஷம். தெரிய முடியல. இந்த ஹாய் அனுப்பிடுறேன். ஹாய் அப்புறம் ஒன் டைம் யூடியூப்னு போட்டுருக்கேன். பக்கத்தில் ஹெலிகாப்டர் இருக்காங்க, அது வேற எங்கேயாச்சும் போய்க்கலாம். செல்ஃபி. ஓ இது என்னதுன்னே தெரியல. ஃபியூச்சர் போய்க்கலாம். அது பக்கத்தில் தான் இந்த வீடே இருக்கா. நான் அங்கே போகிறோம், எதுக்குள்ள வரும் நிறைய அதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடச்சிட்டு நம்ம அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஆரம்பிச்சு வேஸ்ட்டுங்க. சரி நம்ம போகலாம். இந்த கேம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு என்ன கான்டர் ஆடுவோம். கான்டர் உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். கான்ட்ரா ஆடலாம் தெரிஞ்சுக்கிறேன். மொபைல் வச்சு
இந்த தடவை போக முடியலங்க இதை தாண்டி. வந்துருச்சு இல்லைன்னு வரல. சரி ஓகே. மாட்டிக்கிட்டேங்க வந்து. மாட்டிக்கிட்டே போகணும். இன்றைக்கும் வேஸ்ட். நான் வேலைக்கும் போகணும். வேறு எதுவும் இல்லையே. இது எவ்வளோ நிமிஷம்? நான் வேறு கேம் டவுன்லோட் பண்ணுவோமா? கெட்டிங் ஒரு எட்டே விளையாடுவோமா? வேறு மாதிரி பொத்தான் போவோம். எதுக்கும் ட்ரை பண்ணி விளையாடுவோம். எதுக்கும் டவுன்லோட் பண்ணுறேன். கெட்டிங் ஒரு டவுன்லோடிங் டவுன் ஆகிட்டு இருக்கு. டவுன் ஆகிட்டு இருக்கு. டவுன் ஆக போகுது. ஆயிடுச்சு. சரி ஓகே. இது நம்ம கலர் டுட்னே இருக்கட்டும். நான் நம்ம நாளைக்கு கெட்டிங் போகிறோம். சீக்கிரம் இதை இப்படி வந்து வந்துச்சு. There's no feeling more intense than starting over. If you deleted your homework the day before it was due, as I have,
Or if you left your wallet at home and you have to go back after spending an hour in the நான் செட்டப்லாம் If you பண்ணிட்டுருக்கேன். want some money at பிசி the வந்தோடனே casino, செட்டப் and then put பண்ணிடுவேன். all your winnings on red when it came ஃபர்ஸ்ட்டில் up செட்டப் பண்ணி black. வச்சிட்டேன். If you got your best shirt dry cleaned before a wedding and then immediately dropped food on it. If you won an argument with a friend and then later discovered that they just returned to their original view. Starting over is harder than starting up. If you're not ready for that, like if you've already had a bad day, then what you're about to go through might be too much. Feel free to go away and come back. I'll be here. Alright, thanks for coming with me on this trip. I'll understand if you have to take a break at any point. Just find a safe place to stop and quit the game. Don't worry, I'll save your progress, always, even your mistakes. This game is a homage to a free game that came out in 2002 titled Sexy Hiking. The author of that game was Jazuo, a mysterious Czech designer who was known at the time as the father of B games. And B games are rough assemblages of found objects. Designers slap them together very quickly and freely, and they're often too rough and unfriendly to gain much of a following. They're built more for the joy of building them than as polished products. In a certain way, Sexy Hiking is the perfect embodiment of a B game. It's built almost entirely out of found and recycled parts, and it's one of the most unusual and unfriendly games of its time. In it, your task is simply to drag yourself up a mountain with a hammer. And that act of climbing, in the digital world or in real life, has certain essential properties that give the game its flavor. No amount of forward progress is guaranteed. Some cliffs are too sheer or too slippery, and the player is constantly, unremittingly in danger of falling and losing everything. Anyway, when you start Sexy Hiking, you're standing next to this dead tree that blocks the way to the entire rest of the game. It might take you an hour to get over that tree, and a lot of people never got past it. You prod and you poke at it, exploring the limits of your reach and your strength, trying to find a way up and over. And there's a sense of truth in that lack of compromise. Most obstacles in video game worlds are fake. You can be completely confident in your ability to get through them once you have the correct method or the correct equipment or just by spending enough time. In that sense, every pixelated obstacle in Sexy Hiking is real. The obstacles in Sexy Hiking are unyielding, and that makes the game uniquely frustrating. But I'm not sure Jazuo intended to make a frustrating game. The frustration is just essential to the act of climbing, and it's authentic to the process of building a game about climbing. A funny thing happened to me as I was building this mountain. I'd have an idea for a new obstacle, and I'd build it, test it, and it would usually turn out to be unreasonably hard. But I couldn't bring myself to make it easier. It already felt like my inability to get past a new obstacle was my fault as a player rather than as a builder. Imaginary mountains build themselves from our efforts to climb them, and it's our repeated attempts to reach the summit that turns those mountains into something real. When you're building a video game world, you're building with ideas, and that can be like working with quickset cement. You mold your ideas into a certain shape that can be played with, and in the process of playing with them, they begin to harden and set until they're immutable, like rock. And at that point, you can't change the world. Not without breaking it into pieces and starting fresh with new ideas. Yeah, light up Oh, you just lost a lot of progress. That's a deep frustration, a real punch in the gut. Oof, sorry about that. இந்த கெட்டிங் ஓரத்தை நான் முடிக்கிறேன். ஏசியாவில் 2வது முடிச்சேன். ஃபர்ஸ்ட் வாட்டி தமிழ் கேம்ஸ் 2வது நான் முடிக்கிறேன்.
video. For years now, people have been predicting that games would soon be made out of prefabricated objects, bought in a store and assembled into a world. And for the most part, that hasn't happened, because the objects in the stores are trash. I don't mean they look bad or that they're badly made, although a lot of them are. I mean they're trash in the way that food becomes trash as soon as you put it in the sink. Things are made to be consumed and used in a certain context, and once the moment is gone, they transform into garbage. In the context of technology, those moments pass by in seconds. Over time, we've poured more and more refuse into this vast digital landfill that we call the internet. It now vastly outnumbers and outweighs the things that are fresh and untainted and unused. When everything around us is cultural trash, trash becomes the new medium, the lingua franca of the digital age. You can build culture out of trash, but only trash culture. Be games, be movies, be music, be philosophy. Okay. Maybe this is what digital culture is. A monstrous mountain of trash, the ash heap of creativity's fountain. A landfill with everything we ever thought of in it. Grand, infinite, and unsorted. There's 3D models of breakfast, Gen X's fanfic novels, scan magazines, green screen Shia LaBeouf, banned snuff scenes on LiveLeak. Facebook's got lifelike bots with unbranded adverts and candid shots of Kanye and Taylor Swift mashups, car crash epic failed GIFs, Russian dashcam vids, discussions of McRibs, discarded, forgotten, unrecycled, muddled, rotten, untitled. Everything's fresh for about 6 seconds, until some newer thing beckons, and we hit refresh. And there's years of persevering, disappearing into the pile, out of style, out of sight. பேசி நம்ம கான்சன்ட்ரேஷன் இழக்கதாங்க பேசுவோம். கஷ்டப்பட்டாங்க மேலே போனாங்க. போகாத போது போகும். இங்கே வந்துட்டேன்னா போயிட்டு இங்கேருந்து இப்படி மெதுவாக இறக்கிட்டு ஐயோ டக்குனு இது வரமுடியுது. சென்சிட்டிவ் கொஞ்சம் சரிப்பா சும்மா பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப கம்மியாச்சிட்டேன். ஏங்க நம்ம போகணும்னா நல்ல ஐடியா இருக்கு.
சும்மா இந்த பக்கம் வர மாதிரி வந்துட்டு ஷோபாடே இது கடுப்பேத்துறாங்க. ஆமாங்க இங்கேருந்துங்க புரிஞ்சிச்சு. இங்கேருந்து இங்கேருந்து இங்கே கொஞ்சம் ஜஸ்ட்டு இங்கே குச்சியை வச்சுக்கிறோம். இங்கே வச்சுக்கிட்டு குச்சியை நம்ம எங்கே வைக்கிறோம்னா இங்கே வச்சுட்டு நம்ம சார் நானே பேர் body. Okay, ini tuh time is பண்ணல. வந்துட்டு அப்பப்போ ஸ்லோவாக அப்பப்போ ஸ்பீடாக இருக்கும். எனக்கு தெரியாது, நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த சைடு தான் நான் போவேன்.
கீழே Oh my god. இங்கே வந்துட்டு இது அப்படியே அழகா பூ மாதிரி இறங்க பார்க்கலாம். அங்கேயே பண்ண போட நான் அப்படியே போடணும். முடியலங்க. ஐயோ பிடிச்சிட்டேன். ஏங்க நான் இப்போ போட வந்துட்டேன். இரு பிடிச்சிட்டேன். வந்துட்டேங்க. இப்போ அங்கேருந்து எங்கேருந்து கீழே மட்டும் அரிய அழுவ வைக்கிறாங்க.
Oh. அதான்